அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா மிக 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 முக்கியமான ஒரு ஆரோக்கிய பதிவு. உலக மக்கள் நலனுக்காக கொடுக்குறோம். இந்த ஆரோக்கிய பதிவு மட்டும் இல்லாமல் ஒரு உண்மைத்தன்மையை உலக மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு கொடுக்குறோம். மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரை காஃப், வறட்டு இருமல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த வறட்டு இருமலுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் மாதக்கணக்காக மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கஷாயம் குடிப்பாங்க, சூர்ணம் சாப்பிடுவாங்க, ஆனால் ரெக்கவரி ஆகாது. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் ட்ரைனஸ் ஆகிறதுனால ட்ரை காஃப் ஆகுது. தூசி பட்டா, ஒட்டடை அடித்தா, புகையை பட்டுருச்சு அப்படின்னா உடனே ட்ரை காஃப் ஆகி ரன்னிங் நோஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு இந்த ஒரே ஒரு கலரை வச்சு அந்த ட்ரை காஃபை வித்தின் 1 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணலாம். நுரையீரலை மாய்ச்சர் செய்யாமல் அந்த ட்ரை காஃபை சரி பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இந்த நுரையீரலை மாய்ச்சர் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தது தான் இந்த கலர். இதற்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பதிவை உணர்த்துகிறோம். ஜஸ்ட் உதாரணம் பாருங்கள், ஒரு டிசீஸ் எப்படிலாம் ஒரு மனிதருக்கு வருது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 வகையான டிசீஸ் நம்ம உடம்புக்குள்ளே 4 விதமாக நம்ம உடம்புக்குள்ளே பரவிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா உணவு மூலயமா. உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3மே உணவு மூலயமா தான் பரவுது. ஒன்று கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் உணவு சரியாக ஜீரணிக்கல அப்படின்னா டிசீஸ் வருது. அடுத்தது ஃபேட்டு. இந்த ஃபேட்டு சரியாக ஜீரணிக்கலை அப்படின்னா டிசீஸாக மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புரோட்டீன். இந்த புரோட்டீன் உணவு சரியாக ஜீரணிக்கலை அப்படின்னா நோய் வருது. இப்போ இந்த 3 உணவை எப்படி ஜீரணம் நடைபெறுது? கார்போஹைட்ரேட்டை ஜீரணிக்கிற உறுப்பு எது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டமக் அண்டு ஸ்ப்ளைன். ஸ்டமக்கும் ஸ்ப்ளைனும் சரியாக இயக்கம் பெற்றுச்சு அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் எனி கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிட்டாலும் முழுமையாக ஜீரணித்து சக்தியாக மாட்டிடும். அதே பாருங்கள் புரோட்டீன். இந்த புரோட்டீன் உணவை ஜீரணிக்கிறது நம்மளுடைய சிறுநீரகம் சக்தி இழந்துச்சு அப்படின்னா இந்த புரோட்டீன் உணவை ஜீரணிக்காது. அதனால தான் யூரினில் புரோட்டீன் லீக் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் காமிக்கும். இந்த சிறுநீரகத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நீங்கள் எனி புரோட்டீன் சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். நெக்ஸ்ட்டு ஃபேட்டு. இந்த ஃபேட்டை ஜீரணிக்கிறது எது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்லீரல். இந்த கல்லீரலை சரி பண்ணிட்டோம் அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஃபேட் சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். இந்த 3 உறுப்பை சரியாக செயல்பட வச்சுட்டோம் அப்படி என்றால் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டுமொத்த நோயிலிருந்து நம்ம வெளியே வரலாம். எனி டைப் ஆஃப் டிசீஸ், ஜீரணம் சரியாக இல்லாத எனி டிசீஸுக்கு மூல காரணம். நெக்ஸ்ட் இந்த 3 சிஸ்டத்தை தாண்டி இன்னொரு சிஸ்டம் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு. மனதே நிறைய நோய்களுக்கு மூல காரணமாக அமையுது. மனம் செம்மையானால் மந்திர தந்திரம் எந்திரம் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஸ்டமக்கில் ஒரு கார்போஹைட்ரேட் ஜீரணம் ஆகலை, ஸ்டமக் பாதிக்கப்படுதுன்னா மைண்டும் சேர்ந்து பாதிக்கப்படும். புரோட்டீன் கிட்னி சரியாக இயக்கப்படலைன்னா சிறுநீரகம் பலகீனம் ஆகிறதுனால நம்ம பய உணர்வு வந்துடுது, அதனால் மைண்டு சேர்ந்து பாதிக்கப்படுது. ஃபேட்டு சரியாக ஜீரணிக்கலை அப்படின்றால் நம்மளோட லிவர்ஸ் ப்ராப்ளம் வருது. அடிஷனலாக மைண்டு பார்த்திங்கன்னா டென்ஷன், கோபம், மன அழுத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம ஸ்டமக்கை சரி பண்ணும்போது மைண்டு சரியாகுது, கிட்னியை சரி பண்ணும்போது மைண்டு சரியாகுது, பயங்கர உணர்வு போகுது. லிவரை சரி பண்ணும்போது நம்மளோட கோபம், டென்ஷன் எல்லாமே, அகங்காரம் எல்லாமே குறையிறத ஃபீல் பண்ண முடியும். இதை தான் பார்த்திங்கன்னா உலக மக்கள் நலனுக்காக ஸ்ரீ விநாயகா மேஜிக் ஹெல்த் ஸ்கில் அக்குபஞ்சர், பர்மம், கலர் தெரப்பி, கலர் நியூமாலஜி மற்றும் பல ஹீலிங் சிஸ்டத்தோட ஆன்லைன் வகுப்பில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கலர் தெரப்பி மூலமே பார்த்திங்கன்னா 70 to 90% ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பு தான் வருகின்ற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 10 வார வகுப்பாக தொடர்ந்து நடைபெறும். இந்த 10 வார வகுப்பில் கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 டிசீஸ்க்கு எந்த ஒரு மனிதரும் மருந்து மாத்திரை
மருத்துவர் தேவையில்லை. அவரவர் உடம்புக்கு அவரே மருத்துவம், அவரவர் குடும்பத்துக்கு அவரே மருத்துவம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை படைத்தது தான் இந்த கலர்ஸ் தெரப்பி. ஒன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு படிப்பு தேவையில்லை, நாலேஜ் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கலரை எடுத்து இந்த பாகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அறிவும் தேவையில்லை. கண்ணில் கலர் பார்க்குறோம், கையில் இந்த பாகத்தில் அப்ளை பண்ணால் போதுமானது. யார் அப்ளை பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு படிச்சிருக்கணுமா, பட்டம் வாங்கியிருக்கணுமா, நிறைய நாலேஜ் வேணுமா, அனுபவம் வேணுமானா கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகி சக்ஸஸ் ஆகுது, அதுவே அனுபவம். அனுபவம் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் அறிவாளியாக இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களோட குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த பயிற்சி வகுப்பு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். 100 வருடம் நோயாளியாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு வாழ்கிறத விட 60 வருடம் ஆரோக்கியமாக எனர்ஜியாக வாழ்ந்துட்டு ஒரு கம்பீரமான இறப்பை நோக்கி போகிறது வேணும்னு தான் நான் சொல்லுவேன். இறப்பில் கூட ஒரு கம்பீரம் வேணும். அதைத்தான் இந்த நம்ம பயிற்சி வகுப்பு நோயின்றி வாழ்வதற்கு ஒரு அற்புத கலையை கற்றுக் கொடுக்குது. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை காஃபை ரொம்ப எளிமையாக, இது நம்மளுடைய உடல் பாகம், உடலோட முன்பாகம், இது உடம்போட பின்பாகம், இது தலைப்பாகம், இது நம்மளுடைய நுரையீரல் பாகம், சென்ட்ரலாக ஹார்ட் இருக்கும், மற்றும் ஸ்டமக்கு, ஸ்ப்ளைனு, லிவரு, இங்கிட்ட எல்லாம் இன்டெஸ்டின் இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது, இது நம்மளோட 2 கால்கள், இது நம்மளோட 2 கைகள், இது நம்மளோட தலைப்பாகம். ஜஸ்ட் நம்மளோட லங்ஸ் பகுதியில் இந்த பாகத்தில் ஜஸ்ட் இந்த க்ரீன் கலரை ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னால் இப்படி அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 ஹவர்க்குள்ளே ட்ரை காஃப் சால்வ் ஆகிடும். இந்த பாகத்தில் அப்ளை பண்ணலாம். இல்லை சுஜோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட வலது கையில் இந்த பாகத்தில் அப்ளை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடும். இன்னும் கலர் தெரப்பி, இன்னும் கலர் போடையிலே நமக்கு சக்ஸஸ் ஆகுதா? நம்பிக்கை இல்லைன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஆரோக்கியமான மனிதர், எனக்கு சளியே பிடிக்கல அப்படி என்றால் இந்த கலர்ஸை போட்டுட்டு ஒரு 3 to 4 hours நீங்கள் வச்சு பாருங்கள். ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நோஸ் பிளாக் ஆகிறத பார்ப்பீங்க, கவம் கட்டுறதை பார்க்க முடியும். கலர் தானே அப்ளை பண்ணுறோம், அது எப்படி சளி பிடிக்குது? அனுபவம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு பதிவை உலக மக்களுக்கு நலனுக்காகவே கற்றுக் கொடுக்க போகிறோம். எல்லாருமே ஒரு மருத்துவராக ஆசைப்பட்டது சிறு வயதில். ஆனால் அந்த ஆசை நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றக்கூடிய அற்புத படைப்பை தான் ஸ்ரீ விநாயகா மேஜிக் ஹெல்த் ஸ்கூல் கற்றுக் கொடுக்க போகுது. கற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.